வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஏப்ரல் 5th இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்டாக் ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல போகும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நல்ல சஜஷன், அதாவது ஒரு அப் சைடோ டவுன் சைடோ ஓரளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிற ஸ்டாக் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்டே ஒரு சில ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மண்டே என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம், அது எல்லாமே எப்படி நமக்கு ட்ரேட் ஆணுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோல இருக்கிறத ஜஸ்ட் ஒரு இன்புட்டா மட்டும் எடுத்துட்டு, உங்களோட டெக்னிக்கையும் நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்றதுன்னா தாராளமா பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃப்ரைடே சஜெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னா, மாருதி சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மாருதி நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். என்ன ஆகும் அப்படின்னா, மாருதி நமக்கு இந்த கிரீன் லைனை தாண்டுனுச்சு அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா இந்த 2 ப்ளூ லைனையும் டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இது கேப் அப் ஆயிருச்சு. அதனால நீங்க ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒருவேள யாராவது இந்த நியூஸ் படிக்கிற பழக்கம், அதாவது உங்களுக்கு குளோபல் கியூஸ், லோக்கல் கியூஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஒருவேள அந்த மாருதி நீங்க எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இத நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா கேப் அப் ஸ்டாக். ஸோ அதனால மாருதிய நமக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீமென்ஸ். ஸோ சீமென்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து பாருங்க, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நமக்கு சீமென்ஸ்ல கிடையவே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் நமக்கு இங்க ஆரம்பிச்சது இங்க பாருங்க, இவ்ளோ நேரம் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வரவே இல்ல. இந்த இடத்துல கடைசியில ஒரு 2:30க்கு இங்க மேல ஏறியிருக்கு. ஸோ அதனால நீங்க மோஸ்ட்லி இந்த கால் எடுத்திருக்க மாட்டீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நம்மளோட கால்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நீங்க எடுத்தீங்கன்னா, அது நல்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்கா இருக்கும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா அது ட்ரெண்ட் ஆகாது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் நமக்கு ஒரு இன்வாலிட் ஸ்டாக் மாரி தான். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிவிஸ் லேப். ஸோ டிவிஸ் லேப் என்ன சிச்சுவேஷன் எப்படி போயிருக்கு அப்படின்னா, டிவிஸ் லேப் பாருங்க. நமக்கு ஆ டிவிஸ் லேப் நமக்கு என்னவாயிருக்கு, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த கேண்டிலே உங்களுக்கு கேப் அப் கேண்டில். எந்த இடம்? இந்த இடம் உங்களுக்கு கேப் அப் கேண்டில். மார்க் பண்ணி காமிச்சுறேன் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க எடுத்தோனே இது இது கிரீன் லைன தான் தொட்டுச்சு. ஸோ இந்த கிரீன் லைன தொட்டுட்டு, அதுக்கப்புறம் கீழ ரிவர்ஸ்ல வந்துருச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்க அப்படியே போயிட்டு, திருப்பி இந்த இடத்துல தான் மறுபடியும் ஏறியிருக்கு. ஸோ இந்த கேப் அப்பையும் நீங்க எடுத்திருக்க கூடாது. லாஜிக்கலா நீங்க எடுத்திருக்க கூடாது. ஈவன் தோ நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது டார்கெட் 1 பிளஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட டார்கெட் 2 வரைக்குமே நமக்கு போனாலுமே, டார்கெட் 2 வரைக்கும் போயிருந்தாலுமே, இந்த ஸ்டாக் நீங்க நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இத நீங்க எடுத்திருக்க கூடாது. ஏன் அப்டின்னா கேப் அப் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஐச்சர் மோட்டார். ஸோ ஐச்சர் மோட்டாரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கேப் அப் ஆயிருச்சு. ஸோ அதனால எல்லாமே நமக்கு டார்கெட் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஐச்சரும், மாருதியும் நம்ம குடுத்த ஸ்டாக்லயே 2மே டாப் கெய்னர்ஸ்ல வந்துட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, ஒரே கேண்டில்லயே நமக்கு டார்கெட் 2ல இருந்து டார்கெட் 1 வந்துருச்சு. டார்கெட் 1ல இருந்து டார்கெட் 2 ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே அடிச்சதுனால, இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டே குடுத்தது எல்லாமே நல்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் தான். பட் நமக்கு நம்மளோட ட்ரேட் செட்டப்க்குள்ள அது வரல. ஏன் அப்டின்னா, எல்லாமே கேப் அப் ஆயிருச்சு. நம்ம சொன்னத விட அதிகமா மூவ் ஆயிருச்சு. அதுக்கு ரீசன் நான் சொல்லியிருந்தேன். ஆட்டோ செக்டார் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் அப்டின்னா, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா ரொம்ப நல்லா இருந்ததுனால, இதோட மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது. நான் அதே மாரி உங்கள டிவிஎஸும் பிளஸ் மத்த ஸ்டாக்கும் செக் பண்ண சொல்லியிருந்தேன். பாருங்கன்னு சொல்ட்டு. அத பத்தி நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கேப் அப் ஆகறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் அந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டானால தான். ஸோ வாங்க இப்ப 5த் இன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக் நம்ம சஜெஸ்ட் பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பிரிட்டானியா. ஸோ பிரிட்டானியா நம்ம என்ன சஜெஸ்ட் பண்ண போறோம் அப்டின்னா, ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல பிரிட்டானியால. ம். ஸோ இங்க பாருங்க. நமக்கு அ 4319 4319 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 4323 வரைக்கும் போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஸோ 4323 இந்த இது இது போயிருச்சு அப்டின்னா, அடுத்தது 1 ஆ சாரி 4410 வர வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு 25 பாயிண்ட் ஒவ்வொரு பிரேக் அவுட்லயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேள டவுன் சைட்ல நமக்கு 4 டூ 74 கிராஸ் பண்ணுச்சுன்னா, ஒரு 30 ஒரு 25 டூ ஒரு 30 பாயிண்ட் ஒரு 4 டூ 44 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு.
அதுக்கு கீழ போனா 4 to 14 வர வரைக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இது வந்து என்ன ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமானது வந்து ஆல்கம். ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஓரளவு பாருங்க. மெடிக்கல் கொஞ்சம் நல்லா இருக்கு. மெடிக்கல் செக் பண்ணி பாருங்க. எப்படி போகுதுன்னு சொல்ட்டு. ஏன்னா ஹெல்த் கேர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு ட்ரெண்ட்ல வந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல வந்து 3428 அத கிராஸ் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா ஒரு 20-23 பாயிண்ட்ஸ் ஒரு 55 3455 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா, 3485 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேள டவுன் சைட்ல வந்து 3346 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 3311 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 3311 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 3272 வர வரைக்கும் ஆல்கம்ல வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இண்டிகோ. ஸோ இண்டிகோ எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, இன்னும் இண்டிகோ தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி நமக்கு எப்படி மூவ் ஆனுச்சுன்னு சொல்ட்டு. ஸோ இண்டிகோ கொஞ்சம் ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல இருக்கு. ஒண்ணு இங்கருந்து டக்குனு கீழ விழுவ வாய்ப்பு இருக்கு. கீழனா கொஞ்சம் அப்படி கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ராஃபிட் புக்கிங்க்கு. அப்படி இல்லையா கண்டிப்பா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் அந்த லெவல்ஸ்லாம் தெளிவா குடுத்துருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ் பாருங்க. 1916 போனுச்சுன்னா, 1940 டச் பண்ண வாய்ப்பு இருக்கு. 40 டச் பண்ணுச்சுன்னா, 1962 போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேள டவுன் சைட்ல வந்து 1856 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 1832 போக வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 1832 கிராஸ் பண்ணுச்சுன்னா, 11 போற வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எம்ஃபசிஸ். ஸோ எம்ஃபசிஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு பாக்க. ஸோ எம்ஃபசிஸ் வந்து கண்டிப்பா அப் சைட்ல ஒரு வேள போனுச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் போகும். டவுன் சைட்ல வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒருவேள அப் சைட்ல வந்து இது பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா எடுங்க. 1827 விட்டா கண்டிப்பா 1844 வாய்ப்பு இருக்கு. 44 கிராஸ் பண்ணுச்சுன்னா 1861 போற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேள டவுன் சைட்ல வந்து 1760 கிராஸ் பண்ணுச்சுன்னா 1734 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா 1706 வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாரி தான் ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணல அப்படின்னா, இன்ட்ராடேல வந்து நம்ம சர்வைவ் ஆக முடியாது. நான் பெர்சனலா வந்து இன்ட்ராடே நாங்க பண்றதே கிடையாது. ஸோ நாங்க எல்லாமே சஜஷன்ஸ் மட்டும் தான் குடுப்போம். ஸோ இன்ட்ராடே வந்து நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங்ஸ் நாங்க சொன்ன நெறைய டெக்னிக்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எக்ஸ்பைரி டேட் டெக்னிக்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அந்த மாரி தான் நாங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இந்த ஈக்விட்டில நீங்க பண்ற மாரி இருந்தா, ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 20 எஸ்எம்ஏவ ஃபாலோ பண்ண தெரிஞ்சவங்க, தயவு செஞ்சு 20 எஸ்எம்ஏ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒர்த்தா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நெறைய வீடியோஸ் நாங்க போடுறோம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.